இஸ்ரோ விண்ணில் செலுத்திய எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் புதிய தரவுகளை அனுப்பி வைத்துள்ளது. காசியோபியா விண்மீன் வெடிப்பு நிகழ்வு குறித்த தரவுகளை இஸ்ரோ அனுப்பிய எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் சேகரித்துள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி PSLV-C-58 ராக்கெட் 469 கிலோ எடையுடைய எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை சுமந்தபடி விண்ணில் ஏவப்பட்டது. புறப்பட்ட 22வது நிமிடத்தில் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இஸ்ரோ வெளியிட்டுள்ள தகவலில் காசியோபியா விண்மீன் வெடிப்பு நிகழ்வு குறித்த தரவுகளை எக்ஸ்போசாட் சேகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தரவுகள் படி கால்சியம், சல்பர், மெக்னீசியம், சிலிக்கான், ஆர்கான், நியான், இரும்பு ஆகியவை இருப்பது தெரியவந்துள்ளது. பல ஆண்டுகளாக காசியோபியா விண்மீன் வெடிப்பு குறித்த ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாகவும் விஞ்ஞானி வி. வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். ஒரு காலத்தில் ஒரு விண்மீன் இருந்து ஒரு வெடிச்சு அதனுடைய மிச்ச சொச்சம் இருக்கிற ஒரு இடம் தான் காசியோபியாயே. அதை பல ஆண்டுகளாக நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை தான் இந்த எக்ஸ்போசாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு கருவியை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஏற்கனவே நமக்கு கிடைச்ச தகவல் இப்போது அதே மாதிரி துல்லியமாக இந்த கருவி காட்டுதா என்று பார்த்துட்டு இந்த கருவியினுடைய துல்லியத்தை நம்ம மதிப்பீடு செய்யலாம். காசியோபியா என்பது வானின் வடக்கு பகுதியின் விண்மீன் கூட்டமாகும். மிகவும் வெளிச்சமான 5 நட்சத்திரங்களை கொண்டதாக காசியோபியா அறியப்படுகிறது.